In this class, we are going to learn about continuity. ஆக்சுவலாக கண்டினியூட்டி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிராஃபில் வரைவோம். கிராஃபில் வரைஞ்சாதான் இந்த கொஞ்சம் கண்டினியூட்டி கொஞ்சம் நல்லா புரியும் உங்களுக்கு. இப்போ நல்லா பாருங்க, ஒரு கிராஃப் வரைகிறேன் நான். எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் கிராஃப் வரைகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் கிராஃப் வரைகிறேன்ப்பா. ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் கிராஃப் வரைஞ்சோம் வச்சுங்க. இப்போ கிராஃப் இந்த மாதிரி வரைகிறோம், இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்படி வரையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து ஏல இருந்து, அதாவது இந்த எக்ஸ் ஈக்குவல் ஏல இருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் பி வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் பி வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஏல இருந்து எக்ஸ் ஈக்குவல் பி வரைக்கும் வரைஞ்சிருக்கும். எல்லா பாயிண்ட்லுமே பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஏ டு பி, அதாவது இந்த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பில இன் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் டிஃபைன்டு. ஒரு இன்டர்வல்ல எல்லா பாயிண்ட்டும் டிஃபைன்டா இருந்துச்சுன்னா அப்ப இன் ஆல் பாயிண்ட்ஸ் இட் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஜென்ரலா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டினியூஸ் இருக்கா அப்படின்னா அந்த பாயிண்ட்ல வந்து அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்டா இருக்கணும். ஒரு பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டா இருந்துட்டா மட்டும் அங்க கண்டினியூட்டி இருக்கான்னு சொல்லிட முடியாது. ஆக்சுவலா கண்டினியூட்டி என்னன்னா பாத்தீங்கன்னா, கண்டினியூஸ் கிராஃபா வரைகிறோம். ஒரு இன்டர்வல்ல கண்டினியூட்டி பாக்குறது ஏ டு பி இன்டர்வல்ல கண்டினியூட்டி இருக்கான்னா, மொத்த எல்லா பாயிண்ட்ல கண்டினியூட்டி இருக்குன்னா அந்த கிராஃப் வரும்போது கண்டினியூஸ் லைனா வந்திருக்கணும், எங்க பிரேக்கிங் லைனா இருந்திருக்க கூடாது. ஜென்ரலா மேக்ஸ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கிராஃப் வரையும் போது பெண்ணை லிஃப்ட் பண்ணாம கிராஃப் வரைஞ்சோம்னா அந்த இன்டர்வல்ல கண்டினியூட்டி இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல பெண்ணை லிஃப்ட் பண்ணி கிராஃப் வரைஞ்சிட்டோம்னா அந்த இடத்துல கண்டினியூட்டி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஃப் பாருங்க, சும்மா இப்படி வரைகிறேன். இப்போ இந்த கிராஃப் பாருங்க, இப்போ இப்படி வரைஞ்சிட்டே போயிட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து பெண்ணை லிஃப்ட் பண்ணிட்டு அப்படி வரைஞ்சிடுறேன்னு வச்சுங்க. அப்போ வந்து இந்த பாயிண்ட்ல வந்து கண்டினியூட்டி இல்லை. பாயிண்ட்ல வந்து இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் சில வந்து கண்டினியூட்டி கிடையாது. ஓகே, புரிஞ்சுங்களா? அது சரி. கண்டினியூட்டினா என்னன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை நம்ம கொஞ்சம் டிஃபைன் பண்ணலாம் பாருங்க. இப்போ ஒரு கிராஃப் எடுத்திருக்கேன், நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஒரு கிராஃப் எடுக்க போறேன். இந்த கிராஃப் வரையலாம். இப்போ இந்த கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கும், நல்லா கவனிங்க. இப்படி இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்படி வரைஞ்சிருக்கும். இப்போ ஒரு பாயிண்ட் நான் எடுக்கிறேன், அந்த பாயிண்ட்ல வந்து கண்டினியூட்டி கிடையாது. அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் வந்து அன்டிஃபைன். இந்த பாயிண்ட் எடுக்கிறேன் பாருங்க, இந்த பாயிண்ட்ல வந்து எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சின்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு சி இருக்கு இல்லைங்களா, இது எஃப் ஆஃப் சி இஸ் நாட் டிஃபைன். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, எஃப் ஆஃப் சி இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு வந்துருச்சு. எஃப் ஆஃப் சி இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து அட் சில வந்து நாட் கண்டினியூஸ். இங்க வந்து ஃபங்க்ஷன்ல வந்து சி வந்து நாட் கண்டினியூஸ் அப்படின்னு வந்திருக்குப்பா. அட் சில வந்து பிரேக்கிங் வந்திருக்கு. ஓகே, சி மைனஸ் என்ன அர்த்தம்? சியை விட கொஞ்சம் கம்மியான வேல்யூ எடுப்போம், சியை விட கொஞ்சம் குறைவான வேல்யூ எடுப்போம். அப்போ சியை விட கொஞ்சம் குறைவான வேல்யூல இங்க வந்து டிஃபைன்டா இருக்கும். இந்த எஃப் ஆஃப் சி மைனஸ் டிஃபைன்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உனக்கு எஃப் ஆஃப் சி பிளஸ் இந்த பாயிண்ட் பார்க்குறோம், இந்த எஃப் ஆஃப் சி பிளஸ் டிஃபைன்டு. அதாவது சிக்கு வந்து லெஃப்ட் சைடு வேல்யூ ரைட் சைடு வேல்யூ எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் வந்து சி மைனஸ் சொல்லியிருக்கேன், இந்த பாயிண்ட் வந்து சி பிளஸ் சொல்றேன். அப்படி எடுத்தோம்னா இந்த சி மைனஸ் இருக்கிறது இந்த வேல்யூ வந்து என்ன சொல்றோம்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். இந்த வேல்யூ என்ன வரும் சொல்லுங்க? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். இப்போ இங்க வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸும் எஃப் ஆஃப் எக்ஸும், அடுத்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி பிளஸ், அதாவது ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. புரிஞ்சுக்கிங்க. அப்படின்னா இந்த பாயிண்ட்ல வந்து பாயிண்ட் சில லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலையா? பாயிண்ட் சில வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலையா? ஒரு பாயிண்ட்ல வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும்னா அந்த பாயிண்ட்ல வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன்டா இருக்கணும்னு கிடையாது. ஆனா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகி அந்த ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா அங்க வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஆனா இங்க வந்து இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்திருக்கோம், அந்த பாயிண்ட் வந்து அன்டிஃபைன்டா இருக்கு. அப்போ அன்டிஃபைன்டா இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்ல வந்து கண்டினியூட்டி கிடையாது. இந்த பாயிண்ட்ல வந்து கண்டினியூட்டி கிடையாது. ஆனா லிமிட் இங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்க. இன்னொரு கிராஃப் ஒன்று சொல்லிட்டு நான் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரேன் பாருங்க. இப்போ இன்னொரு கிராஃப் வரையணும். இப்போ இந்த கிராஃப் வரைகிறேன் பாருங்க. இந்த கிராஃப்ல இப்படி வரைஞ்சிருக்கேன்.
இப்படி வரைஞ்சிருக்கேன். இந்த பாயிண்ட் வந்து சீன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் சீன்னு எடுக்கிறேன். சில வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டு. எஃப் ஆஃப் சி வந்து டிஃபைன்டு. ஓகேங்களா? எஃப் ஆஃப் சி டிஃபைன்டு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா இது என்ன வரும் சொல்லுங்க? சி மைனஸ்ல நமக்கு வரது தான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். எஃப் ஆஃப் சி மைனஸ்னு வச்சுக்கலாம் அது. சரிங்களா? அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் எடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்ட் லிமிட் எஃப் ஆஃப் சி பிளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இங்க வந்து என்ன இருக்கு? இந்த பாயிண்ட் எஃப் ஆஃப் சிக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அடுத்து அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அடுத்து அந்த பாயிண்ட்டும் டிஃபைன்ட் ஆயிருக்கு. எஃப் ஆஃப் சியும் டிஃபைன்ட் ஆயிருக்கு. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அந்த லிமிட் ஈக்குவலா இருக்கு. அந்த லிமிட் ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷன் வந்துருச்சு. சரி, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லுங்க. at a point limit exist then at that point continuity must exist ன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ஒரு பாயிண்ட்ல வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அந்த பாயிண்ட்ல வந்து கண்டினியூட்டி மஸ்ட் எக்ஸிஸ்ட்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் பாருங்க. இந்த கண்டிஷன்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலா இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலா இருக்கு. ஆனா அந்த பாயிண்ட்ல வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அன்டிஃபைன்டா இருக்கு. அந்த பாயிண்ட் வந்து புரோக்கனா இருக்கு. அதனால வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கே தவிர, ஆனா அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த பாயிண்ட்ல டிஃபைன்டா இல்லாதனால அந்த பாயிண்ட்ல வந்து கண்டினியூட்டி கிடையாது அப்படின்னு சொல்றேன். இது இங்க பாருங்க, இந்த கிராஃப்ல வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அந்த பாயிண்ட் டிஃபைன்டா இருக்கு. அந்த பாயிண்ட் டிஃபைன்ட் ஆனது ஈக்குவல் டு லிமிட் வேல்யூ. அந்த அந்த பாயிண்ட்ல லிமிட் வந்திருக்கு, ஈக்குவலா இருக்கு. அதனால இங்க கண்டினியூட்டி இருக்கு. சோ இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னா அந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டி மஸ்ட் எக்ஸிஸ்ட்னு சொல்றது அது ட்ரூவா ஃபால்ஸ்? ஏன்னா ஒரு பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் அன்டிஃபைன்டா இருந்தா அப்ப என்ன ஆயிரும் உங்களுக்கு? அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டி கிடையாது. அந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒரு பாயிண்ட்ல கண்டினியூட்டி இருக்கணும்னா என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்? அந்த பாயிண்ட்ல வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கணும். அடுத்து அந்த பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும்னா என்ன கண்டிஷன்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட்டா இருக்கணும். அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆயிருந்தா மட்டும் போதாது. லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அந்த லிமிட் ஈக்குவல் டு அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கணும். அந்த வேல்யூ இருக்கணும். இது எல்லாமே ஈக்குவலா இருந்தா தான் அந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இன்னொரு கொஸ்டினுக்கு போலாம் பாருங்க. இப்போ வந்து கவனிப்போ. நான் இப்போ என்ன சொல்றேன்னா, ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சில பாயிண்ட் வந்து டிஃபைன்டுன்னு எடுத்துங்க. எக்ஸ் ஈக்குவல் டு சில பாயிண்ட் வந்து டிஃபைன்டு அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த பாயிண்ட் மஸ்ட் பி கண்டினியூஸ். அந்த பாயிண்ட்ல கண்டினியூஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? யாருமே எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லல. புரியுதா புரியலன்னு எனக்கும் தெரியல. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் கிராஃப் வரைகிறேன். நான் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் கிராஃப் வரைகிறேன். நல்லா கவனிங்க. கிராஃப் வரைகிறேன். ஓகேங்களா? கிராஃப் வரையும் போது உங்களுக்கு கிராஃப் இருக்கும். அந்த கிராஃப் எப்படியாவது இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்றேன்னா, சின்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். அந்த சில பார்த்தா அந்த எஃப் ஆஃப் சி வந்து டிஃபைன்டா இருக்கு. அந்த எஃப் ஆஃப் சி வந்து எப்படி இருக்கு? டிஃபைன்டா இருக்குன்னு எடுத்துக்கங்கப்பா. டிஃபைன்டுன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா அந்த பாயிண்ட்ல வந்து கண்டினியூஸ் மஸ்ட் எக்ஸிஸ்ட்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? இது வந்து சில இந்த பாயிண்ட் இருக்கு. நான் மொத்த கிராஃப் வரையாம அந்த சி பாயிண்ட மட்டும் காட்டுறேன் நான். இது எஃப் ஆஃப் சி இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இந்த பாயிண்ட் டிஃபைன்டுன்னு இந்த இப்போ வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் ஆயிருச்சு. அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் மஸ்ட் எக்ஸிஸ்ட், சாரி, அந்த பாயிண்ட்ல வந்து கண்டினியூட்டி மஸ்ட் எக்ஸிஸ்ட்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸானா பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ இந்த கிராஃப் வந்து அந்த பாயிண்ட மட்டும் தானே காமிச்சேன் உங்களுக்கு. இந்த கிராஃப் இப்போ எக்ஸ்டெண்ட் மொத்த கிராஃபையும் காட்டுறேன். சப்போஸ் கிராஃப் இப்படி வருதுன்னு வச்சுங்க. இப்படி இருக்கு. இப்படி வந்துட்டு இப்போ கிராஃப் வந்து இப்படி வந்துருச்சு. அதாவது எக்ஸாக்டா எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு இருக்கு இல்லையா? எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு போடும்போது இங்க ஓப்பன் போட்டுட்டு இப்படி பண்ணிடலாம். இப்போ இப்படி கிராஃப் இருந்திருந்தா உங்களுக்கு என்ன ஆகும் சொல்லுங்க. நல்லா பாருங்க. இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு சில டிஃபைன்டு. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். கரெக்டா? இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். எக்ஸுக்கு சி மைனஸ் போடுறோம். இந்த பாயிண்ட்ல போடுறது எக்ஸுக்கு வந்து சி பிளஸ்ன்னு போடுவோம். கரெக்டுங்களா? அப்போ இந்த சி பிளஸ் போட்டிருக்கும் இல்லைங்களா? இந்த வேல்யூ வரும் இல்லைங்களா? இது வந்து ரைட் ஹேண்ட் லிமிட். இங்க வர்றது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இங்க பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட். ஆனா அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டா இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் டிஃபைன்டா இருந்துட்டா மட்டும் அங்க வந்து ஃபங்க்ஷன் அந்த பாயிண்ட்ல வந்து கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த பாயிண்ட்ல லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும்.
லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும் என்ன கண்டிஷனு, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அப்படி இருந்தாதான் அங்க கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அப்படி என்ன வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும்னா என்னென்ன கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும், அந்த பாயிண்ட்ல ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு ஏல வந்து கண்டினியூட்டி இருக்கணும்னா எக்ஸ்டென்ஸ் டு ஏ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். எஃப் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். ஜெனரலா எக்ஸ்டென்ஸ் டு ஏனாவே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, இது எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அண்ட் இது ஈக்குவல் என்ன இருக்கணும், அந்த பாயிண்ட்ல டிஃபைன்டா இருக்கணும். அப்ப வந்து நல்லா கவனிங்க, ஒரு பாயிண்ட்ல வந்து கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும்னா என்னென்ன எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும், அடுத்து ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். எக்ஸிஸ்ட் ஆனா மட்டும் போதாது, அது ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். இது ரெண்டு ஈக்குவலா இருந்துட்டா மட்டும் போதாது, அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் டிஃபைன்டா இருக்கணும். அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் டிஃபைன்டா இருந்தா மட்டும் போதாது, லிமிட் அந்த பாயிண்ட்ல லிமிட்டும் அந்த பாயிண்ட்டுடைய அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்டா இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும் தான் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க, ஃபால்ஸா சொல்லிட்டே வரணும். ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு ஏல வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன்டு, தென் அட் தட் பாயிண்ட் கண்டினியூட்டி மஸ்ட் எக்ஸிஸ்ட்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா? அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏல வந்து எஃப் ஆஃப் ஏ இஸ் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். எஃப் ஆஃப் ஏ டிஃபைன்ட்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? இப்போ இங்க வந்து கண்டினியூட்டி மஸ்ட் எக்ஸிஸ்ட்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூங்களா? இது ஃபால்ஸ். ஏன்னா லிமிட் சொல்ல முடியாது. அந்த கிராஃப் எப்படி எடுக்கலாம்னா, நம்ம இதுக்கு கிராஃப் வரைகிறோம் பாருங்க, சும்மா ஏதாவது நமக்கு தெரிஞ்ச மாதிரி கிராஃப் வரையலாம். கிராஃப் இப்படி கூட இருந்திருக்கலாம். இப்படி வரைஞ்சிட்டு கிராஃப் இந்த பாயிண்ட் எஃப் ஆஃப் ஏ, அதாவது இது ஏன்னு எடுத்துக்கிட்டு இது எஃப் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இங்க எஃப் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த கிராஃப்ல பாருங்க எஃப் ஆஃப் ஏ டிஃபைன்டு தான், ஆனா this is not equal to left hand limit, this is not equal to right hand limit. லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகல, லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலா இல்ல, ஆனா அந்த பாயிண்ட் மட்டும் டிஃபைன்ட் ஆயிருக்கு, அதனால வராது. இதே ஒரு பாயிண்ட்ல வந்து லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, ஒரு பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, அங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அன்டிஃபைன்டு, அந்த ஃபங்க்ஷன் வந்து அன்டிஃபைன்டு அப்படின்னா அந்த அந்த இடத்துல கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆகுமா? கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறேன், இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லிருங்க. ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏல அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அடுத்து தட் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு லிமிட் அட் தட் பாயிண்ட், லிமிட் அட் தட் பாயிண்ட், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட்னு சொல்றேன். இந்த பாயிண்ட்ல அதாவது நல்லா கவனிக்கணும், அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏல வந்து அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆயிருக்கு. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட்டா இருக்கு, அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் அட் தட் பாயிண்ட் இருக்கு. then continuity may exist at x equal to a ன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. at x equal to a function is defined, f of a is defined, and left hand limit at a and right hand limit at a is defined, they are equal, and they are that left hand limit right hand limit equal, that is equal to function at that point, then continuity may exist என்று. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். continuity must exist, continuity வந்து must exist னு வரணும். may exist னா exist ஆகாம கூட இருக்கலாம் தான அர்த்தம். அப்ப continuity வந்து must exist அப்படின்னு வருது. ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு இப்போ நல்ல கண்டிஷன் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து continuity exist ஆயிருக்கணும்னா அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் டிஃபைன்டா இருக்கணும், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும், அடுத்து அந்த லிமிட் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷனா இருக்கணும். அப்படி இருந்தா continuity எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து நமக்கு இது கண்டினியூட்டி உங்களுக்கு புரியுது. இப்போ வந்து இந்த டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னா கண்டினியூட்டி இல்லை, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டினியூட்டி இல்லை. அப்போ அந்த டிஸ்கண்டினியூட்டியை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா ரிமூவ் பண்ணலாம். ரிமூவபிள் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி, ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி, நான் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டின்னு இருக்கு. நல்லா கவனிங்க, ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி இருக்கு, நான் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டின்னு இருக்கு. இப்போ ரெண்டு கிராஃப் வரைஞ்சிட்டு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ என்ன பண்றேன்னா, இப்போ ஒரு கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கேன், இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கேன், நல்லா கவனிங்க. இப்போ இது ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன், இப்படி ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ரெண்டு கிராஃப்ல எக்ஸ் ஈக்குவல் டு ஏல எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கலாம் பாருங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு இங்க எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு இங்க எடுக்கிறேன். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இங்க எடுத்துருவோம், இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துருவோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏல இந்த ரெண்டு கிராஃப்ல, இது ஃபர்ஸ்ட் கிராஃப், இது செகண்ட் கிராஃப், எந்த கிராஃப்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, எந்த கிராஃப்ல லிமிட் நாட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு? எந்த கிராஃப்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, எந்த கிராஃப்ல லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்?
ஃபர்ஸ்ட் கிராஃப்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா ஜஸ்ட் இந்த லெஃப்ட் சைடு போடுவோம், ரைட் ஹேண்ட் லிமிட்னா ஜஸ்ட் ரைட் சைடு. இது ரெண்டு வேல்யூ இங்க கொண்டு போனோம்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலா இருக்கும். கரெக்ட்டுங்களா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட்னு வருது. ஆனா செகண்ட் கிராஃப்ல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இந்த வேல்யூ வருது, ரைட் ஹேண்ட் லிமிட் இந்த வேல்யூ வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்க லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இங்க லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அப்போ சர்டைன் வேல்யூ ஆஃப் லிமிட் இங்க இருக்கும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x இங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? புரியுது உங்களுக்கு? இப்போ நாம என்ன பண்றோம்னா நாமளா ஒரு டிஃபைன் பண்ணிக்கிறோம். f of a அப்படின்னு ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணி தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a ன்னு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x ன்னு போட்டுட்டு இப்போ இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு இல்லையா, அந்த வேல்யூ தான் f of a ன்னு கொண்டு வந்து இங்க ஃபில் பண்ணிடுவோம். அப்படி ஃபில் பண்றீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் வந்துச்சு. இதுக்கு பேர் தான் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. இதுக்கு பேர் தான் இங்க ஃபர்ஸ்ட்ல வந்து டிஸ்கண்டினியூட்டியா தானே இருந்துச்சு, டிஸ்கண்டினியூஸா தானே இருந்துச்சு, கண்டினியூட்டியா இல்லாம இருந்துச்சு. ஒரே ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபில் பண்றோம். என்னது? அந்த பாயிண்ட்ல லிமிட் என்ன இருக்குமோ அதை சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டு அது கண்டினியூட்டி வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கிற டிஸ்கண்டினியூட்டிக்கு பேர் தான் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. இந்த டிஸ்கண்டினியூட்டியை ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி? அந்த பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் அந்த லிமிட் வேலையை சப்ஸ்டிட் பண்ணிட்டா வந்துருது. அதனால இதை ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்றோம். கண்டினியூட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த பாயிண்ட்ல அப்படி ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஏதாவது போட்டு சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஏதாவது லிமிட்டை தான் சப்ஸ்டிட் பண்ணல, எதனா ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண முடியுமா? இங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் நாட் ஈக்குவலா இருக்கு. f of a ல எதனா ஒரு வேல்யூ x = a ஏதோ ஒரு வேல்யூ போட்டா மட்டும் இங்க கண்டினியூட்டி வந்துருமா? கண்டினியூட்டி வராது. ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாம இருக்கிற பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட் வந்து நான் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. நான் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா? அப்ப வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டினியூட்டி அண்ட் டிஸ்கண்டினியூட்டின்னு பார்த்தோம். ஒரு பாயிண்ட்ல கண்டினியூட்டியா இருக்குன்னா அந்த பாயிண்ட் டிஃபைன்ட் ஆயிருக்கணும். அடுத்து அந்த பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அடுத்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலா இருந்திருக்கணும். அந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வேல்யூ இருக்கணும். அப்படி இருந்தா கண்டினியூட்டி, இல்லைன்னா நான் கண்டினியூட்டி. அடுத்து டிஸ்கண்டினியூட்டி. டிஸ்கண்டினியூட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருந்தா டிஸ்கண்டினியூட்டி இருக்கலாம், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாம இருந்தா அது கண்டிப்பா டிஸ்கண்டினியூ தான். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருந்தா அந்த பாயிண்ட் மே ஆர் மே நாட் கண்டினியூஸ்னு சொல்லிக்கலாம். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருந்தா மே ஆர் மே நாட் கண்டினியூட்டி சொல்லலாம். ஆனா லிமிட்டே டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா அந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டி கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்ப லிமிட் எக்ஸிஸ்ட் ஆன பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அந்த டிஸ்கண்டினியூஸை ரிமூவ் பண்ணி கண்டினியூஸா கொண்டு வரலாம். எப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து அன்டிஃபைன்டா இருந்திருக்கும். அந்த அன்டிஃபைன்டு பாயிண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு லிமிட்னு போட்டுட்டோம்னா அது கண்டினியூஸா வந்துருது, ரிமூவபிள். அந்த டிஸ்கண்டினியூட்டியை ரிமூவ் பண்ணிட்டோம். இதே லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா அந்த இடத்துல ஒரு x = a ஒரு x = a ல f of x ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலுமே கூட உங்களுக்கு கண்டினியூட்டி வராது அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? கண்டினியூட்டி, ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி, நான் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி, இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுங்களா? சரி, இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனா சொல்லிட்டு வரேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இன் தேர் டொமைன் ஆர் இது டிஸ்கண்டினியூஸ் இன் தேர் டொமைன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டே வரணும். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து டொமைன் வந்து -∞, ∞. எப்பவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டொமைன் கொடுத்துருவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா டொமைன் கொடுத்துட்டு அந்த டொமைனுக்குள்ள இருக்கிறதுல எல்லா பாயிண்ட்டும் அது கண்டினியூட்டியா இருக்கா டிஸ்கண்டினியூஸா இருக்கான்றதை நம்ம பார்ப்போம். அப்படிதானே? இப்போ வந்து -∞ to ∞ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து கண்டினியூஸ் இன் எவ்ரிவேர் வருமா, இல்லைன்னா எங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் வருமா? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன்ப்பா. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து -∞ to +∞ எனிவேர் கண்டினியூஸ் வருமா, டிஸ்கண்டினியூஸ் வருமா? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்னது? y = c தானே. y = c ன்னு போட்டீங்கன்னா கிராஃப் எப்படி வருது? இப்படி போட்டுட்டீங்கன்னா அப்படியே கான்ஸ்டன்ட்டா இருக்கும். எல்லா பாயிண்ட்லயும் டிஃபைன், எந்த பாயிண்ட் எடுத்தாலும் டிஃபைன்டா இருக்கும். ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வருது. சரி, மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வருமா, டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வருமா? அதாவது y = mod x அப்படின்னு வரையும். y = mod x கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க? y = mod x கிராஃப் இப்படி வந்துடும். அப்ப எல்லா பாயிண்ட்லயும் கண்டினியூஸா இருக்கு. ஓகேங்களா? இப்போ y = x ன்னு இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு கிராஃப், லீனியர் கிராஃப். இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன். இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் கூட சொல்லிக்கலாம். இது லீனியர் ஃபங்க்ஷன் இல்லைன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் இன் ரியல் நம்பர் சிஸ்டம்ல கண்டினியூஸா இருக்குமா, டிஸ்கண்டினியூஸா இருக்குமா? இதுக்கு எப்படி வரும்னு சொல்லுங்க? கிராஃப் வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்கும். இப்படி ஸ்ட்ரைட் லைன் வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, லாகரிதம் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? லாகரிதம் ஃபங்க்ஷன் இது வந்து y = x கிராஃப் பார்த்துட்டோம். y க்கும் x க்கும்
லாகரிதம் கிராஃப் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. லாகரிதம் கிராஃப் இப்படி தானே வருது. ஸோ லாகரிதம் கிராஃபும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வருது. எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அதாவது ஏ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. அதாவது ஏ பவர் எக்ஸ் கிராஃப் ஏ கிரேட்டர் தென் 1ன்னு போட்டோம்னா அது கிராஃப் எப்படி வந்திருக்கும், இந்த மாதிரி வந்திருக்கும். இது கண்டினியூஸ் இன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி ஏ லெஸ் தென் 1 போடுறோம். ஏ லெஸ் தென் 1 போட்டு ஏ பவர் எக்ஸுக்கும் எக்ஸ் கிராஃப் போட்டால் இப்படி வரும் கிராஃப். இதுவும் கண்டினியூஸ். இது எல்லாமே உங்களுக்கு புரியுது. சரிப்பா. இப்போ சைன் ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி வந்து கண்டினியூஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ்? சைன் ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி கண்டினியூஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ்? சைன் ஃபங்க்ஷன் சைன் கர்வ் தெரியும் இல்லையா உங்களுக்கு, பார்த்தோம் இல்லையா. சைன் தீட்டா ஒய் ஆக்சிஸ்லையும் தீட்டா எக்ஸ் ஆக்சிஸ்லையும் எடுத்து கிராஃப் வரைஞ்சா நமக்கு கிராஃப் இப்படி தானே வந்தது, இப்படி தானே வந்தது கிராஃப். ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் இன் ரியல் நம்பர் சிஸ்டம். காஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா டிஸ்கண்டினியூஸா? காஸ் தீட்டா ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறோம், தீட்டா எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுக்கிறோம். காஸ் தீட்டா ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் வருதா டிஸ்கண்டினியூஸ் வருதா? காஸ் ஃபங்க்ஷன் இப்படி வருது, காஸ் ஃபங்க்ஷன் இப்படி வருது. ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் இன் ரியல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு வருது. டேன் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் வருமா டிஸ்கண்டினியூஸ் வருமா? டேன் ஃபங்க்ஷனுக்கு வந்து கண்டினியூஸ் வருதா டிஸ்கண்டினியூஸ் வருதா? டேன் தீட்டா ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், தீட்டா எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டு டேன் தீட்டா கிராஃப் வரையும் போது இப்படி தானே வரைஞ்சிருப்போம், இப்படி வரைஞ்சிடுறோம் அப்படி தானேப்பா. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்றோம் சொல்லுங்க, அப்புறம் கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கும். அப்போ இது டிஸ்கண்டினியூஸ். அந்த எந்த பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸ்? இது பை பை 2. அடுத்து திருப்பி எந்த பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸ் வருது? 3 பை பை 2. கரெக்டுங்களா? அப்ப என்ன வருது? 2n மைனஸ் 1 பை பை 2 இல்லைன்னா 2n பிளஸ் 1 பை பை 2. இதுல எல்லாமே டிஸ்கண்டினியூஸ். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் டேன் ஃபங்க்ஷன்ல எத்தனை பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸ் வரும்? இன்னும் இன் டேன் ஃபங்க்ஷன் இன் ஹவு many பாயிண்ட் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா கிடைக்குது? ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல டிஸ்கண்டினியூட்டி கிடைக்குதா, இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸ்ல டிஸ்கண்டினியூஸ் கிடைக்குதா? மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு உள்ள வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும்? பை பை ஆட் நம்பர், ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை பை 2 வந்து ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை பை 2 வந்து இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதனால இன்ஃபைனைட் வந்திருக்கு. ஓகேங்களா? சரி. காட் ஃபங்க்ஷன் என்ன வரும் சொல்லுங்க? காட் தீட்டா, காட் தீட்டா கர்வ் வரைஞ்சோம்னா இது கண்டினியூஸ் அட் சர்டைன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லா இடத்துலயுமே கண்டினியூஸ்னு வருமா இல்ல சர்டைன் பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸ் வருமா? காட் ஃபங்க்ஷன், காட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுங்க? அதாவது n பையா, n பையில வந்து n பையில வந்து டிஸ்கண்டினியூஸ். காட் ஃபங்க்ஷன் வந்து n பையில டிஸ்கண்டினியூஸ். ஏன்னா காஸ் தீட்டா காட் தீட்டான்றது காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. சைன் தீட்டா வந்து தீட்டா வந்து n பையில வந்து 0. ஸோ சைன் 0 0 இருந்துச்சுன்னா காட் 0 வந்து 0 அப்படி வருது. ஓகே. கொசிகன் தீட்டா வந்து எப்படி வரும்? மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லாமே கண்டினியூஸா இருக்குமா, எதனா ஏதாவது பாயிண்ட்ஸ்ல டிஸ்கண்டினியூஸ் வருமா? கொசிகன் தீட்டான்றது என்ன சொல்லுங்க? 1 பை சைன் தீட்டா. அப்படின்னா n பைல எல்லாம் சைன் தீட்டா 0. ஸோ n பைல எல்லாமே வந்து கொசிகன் தீட்டா டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கும். வாட் அபவுட் சீக்கன் தீட்டா? சீக்கன் தீட்டாக்கு 1 பை காஸ் தீட்டா. காஸ் தீட்டா வந்து என்ன வரும் சொல்லுங்க? எங்க 0வா இருக்கும்? காஸ் தீட்டா வந்து எந்த பாயிண்ட்ல 0 வருது? ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை பை 2ல 0 வருது காஸ் தீட்டா. அப்போ 2n மைனஸ் 1 பை பை 2ல எல்லாமே காஸ் தீட்டா 0 வரும். அதனால சீக்கன் தீட்டா அன்டிஃபைன்டா வரும். ஸோ சீக்கன் தீட்டா இஸ் டிஸ்கண்டினியூஸ் இன் ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை பை 2. ஸோ அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா மட்டும்தான் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கு. மற்றபடி கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, டேன் தீட்டா, காட் தீட்டா இந்த கிராஃப்ஸுக்கு எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா வந்து உங்களுக்கு டிஸ்கண்டினியூட்டி அட் சர்டைன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வருது. ஓகேங்களா? சரிப்பா. அது இல்லாம இந்த சைன் தீட்டா, சீக்கன் தீட்டா, இந்த சீக்கன் தீட்டா, கொசிகன் தீட்டா, டேன் தீட்டா, காட் தீட்டா எல்லாமே நான் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டின்னு வரும். அப்படிதான் இருக்கு கிராஃப் பாருங்க. உங்களுக்கு டேன் தீட்டா பார்த்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் நான் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. பை பை 2ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி, ரைட் ஹேண்ட் சைடுல மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்போ பை பை 2ல மட்டும் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணா அப்படியே கனெக்ட் ஆகும்னா கனெக்ட் ஆகாது. ஸோ அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. பட் சீக்கண்ட், கொசிகண்ட், tan, cot ஆர் நான் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி அட் சர்டைன் பாயிண்ட்ஸ். ஓகேங்களாப்பா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லிடுறோம்ப்பா. இது ரெண்டுத்துக்குமே காமனா டொமைன் வந்து டின்னு எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஜி ஆஃப் எக்ஸும் ஒரு காமனா வந்து டொமைன் வந்து டின்னு எடுத்துங்க. இன்டர்செக்ஷன் டொமைன் வந்து டின்னு எடுத்துக்கிட்டா இப்போ நான் கேட்கறது எல்லாமே கண்டினியூஸ் இந்த டொமைன் டில வருமா, நாட் கண்டினியூஸ் வருமா சொல்லுங்க. சம் கான்ஸ்டன்ட் இது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த டி டொமைன்ல வந்து
continuous or not continuous? Question புரியுதா? f of x and g of x in this domain D is continuous ன்னு சொல்லியாச்சு. continuous ன்னு சொல்லியாச்சு. புரிஞ்சுங்களா? continuous ன்னு சொல்லியாச்சு. g of x ம் continuous ன்னு சொல்லியாச்சு. some constant in f of x வந்து continuous வருமா discontinuous வருமா? continuous தான் வரணும். சரி f of x minus g of x, f of x minus g of x வந்து continuous வருமா discontinuous வருமா? constant in f of x continuous தான் வரும். f of x minus g of x ம் continuous தான் வரும். சரி f of x plus g of x எப்படி இருக்கும்? f of x plus g of x அதுவும் continuous தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னா, இது f of x லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, g of x லிமிட் ஆயிருக்குன்னா அப்ப என்ன இருக்கும்? f of x minus g of x லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம லிமிட்ஸ்ல அல்ஜிப்ரா ஆஃப் லிமிட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த இதுல எல்லாம் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னா ஆல்ரெடி அந்த ஃபங்க்ஷன்ஸும் டிஃபைன்டா தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே கண்டினியூஸ்னு சொல்லியாச்சு. அப்போ f of x g of x எல்லாமே டிஃபைன்டா இருக்கு, அதனால கண்டினியூஸ் தான் வந்திருக்கணும். ஸோ f of x into g of x கண்டினியூஸா தான் இருக்கும், கண்டினியூஸா தான் இருக்கும். அதே மாதிரி 1/g of x கண்டினியூஸா தான் இருக்கும். அதாவது g of x not equal to 0 அந்த மாதிரி எடுத்துங்க. இப்போ கேட்குறேன் f of x power n வந்து கண்டினியூஸா இருக்குமா? f of x power n இப்போ f of x continuous g of x continuous ன்னு சொல்லியாச்சு. அப்போ f of x into g of x continuous னா அப்போ f of x continuous னா f of x into f of x continuous தானே. அந்த மாதிரி எவ்வளவு மல்டிப்ளை பண்ணாலும் கண்டினியூஸா தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குது. ஓகேப்பா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம். அந்த கண்டினியூட்டியில அந்த கண்டினியூட்டி கான்செப்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் நீங்களும் ஒரு முறை புக்கில் படிங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பண்ணிட்டு நாளைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஃபரன்ஷியபிலிட்டி கான்செப்ட்டுக்கு போயிடுவோம். இப்போ ப்ராப்ளம்ஸ் தரேன். ஜென்ரலாக வந்து கண்டினியூட்டியில் என்ன மாதிரி ப்ராப்ளம் தருவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா ஆகலையான்னு கேட்பாங்க. அப்படின்னா அந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா ஆகலையான்னு எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன்டா நாட் டிஃபைன்டா பாருங்க. டிஃபைன்டா இருந்தால் அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. அடுத்து அந்த பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்டா நாட் எக்ஸிஸ்டா பாருங்க. எக்ஸிஸ்ட் ஆயிருச்சுன்னா அந்த லிமிட் வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. அந்த லிமிட் அட் தட் பாயிண்ட்டும் அந்த ஃபங்க்ஷன் அட் தட் பாயிண்ட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷன் பாருங்க f of x is equal to x into sin 1/x ன்னு கொடுத்துட்டு சரிங்களா? வேர் x is not equal to 0, x not equal to 0 இருந்துச்சுன்னா x into sin 1/x ன்னு கொடுத்தாச்சு. அடுத்து 0 when x is equal to 0 ன்னு கொடுத்துருக்கேன். 0 when x is equal to 0 ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட்ல x equal to 0ல கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா நாட் எக்ஸிஸ்டா? At x is equal to 0, continuity exist or not exist? Continuity exist or not exist அப்படின்னு கேட்டிருக்கேன் கொஸ்டின். டக்குன்னு சொல்லுங்க. அப்படின்னா x equal to 0ல continuity exist ஆயிருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் f of 0 கண்டுபிடிக்கணும். f of 0 என்ன சொன்னாங்க? x 0 போட 0, f of 0 கிடைச்சிருச்சு. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன பண்ணும்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு என்ன பண்ணும்? x க்கு 0 போடுங்க. x less than 0 னா 0 போடுங்க. 0 into any number, அதாவது sin of 1/x வந்து 1/x வந்து என்னது? இந்த நம்பர் ஏதோ ஒரு ஃபைனைட் தான். sin θ வந்து θ வந்து -∞ to +∞ வரைக்கும் இருக்குனால இது டிஃபைன்டு. அப்போ x க்கு 0 போட்டா 0 வந்துருது. அப்போ லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 0 வரும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் 0 வரும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது சொல்லுங்கப்பா? that is equal என்ன வருது சொல்லுங்க? நமக்கு ஃபங்க்ஷன் அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வந்திருக்கு. so that limit exist சாரி continuity exist அப்படி நம்ம சொல்லிடுறோம். ஓகேங்களா? சோ இதே மாதிரி அடுத்த क्वेश्चन போயிரலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन நம்பர் பாருங்க. f of x is equal to e power 1/x minus 1 divided by e power 1/x plus 1 when x is not equal to 0. when x is not equal to 0. அடுத்து 0 when x is equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து x equal to 0ல இந்த லிமிட் வந்து இந்த கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆர் நாட் எக்ஸிஸ்ட் நீங்க சொல்லணும். ஃபைண்ட் at x is equal to 0 continuity exist or not exist. இந்த क्वेश्चन சால்வ் பண்ணிரலாங்களா? சோ இந்த क्वेश्चन சால்வ் பண்ணிரலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க f of x வந்து 0 ன்னு கொடுத்துட்டாங்க. f of 0 வந்து 0 ன்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு லிமிட் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னா எக்ஸிஸ்ட் ஆன மட்டும் போதாது, அந்த லிமிட் வந்து இந்த இது வருதான்னு பார்த்தோம்னா செக் பண்ணிட்டோம்னா நமக்கு புரிஞ்சிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிப்போம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும்னா x tends to 0 னா ஸ்மால் நெகட்டிவ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஸ்மால் நெகட்டிவ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ லிமிட் x tends to minus h ன்னு போடுங்க. அப்போ f of minus h, h பிளேஸ்ல மைனஸ் h ன்றது வெரி ஸ்மால் வேல்யூ, வேர் h tends to 0 அப்படின்னு வச்சுங்க.
அப்படி வச்சுட்டீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எழுதுங்க. எக்ஸ் நாட் ஈக்குவல் 0 தானே, எதுன்னு எழுதணும்? அது எழுதும் போது என்ன வரும்னு சொல்லுங்கப்பா? இது e power minus 1 by h minus 1 divided by e power minus 1 by h plus 1 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. e power அதாவது 1 by e power 1 by h ன்னு எழுதிட்டு minus 1 divided by இங்க 1 by e power 1 by h ன்னு எழுதிட்டு plus 1 ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்படி எழுதிட்டீங்க. இப்போ எழுதியாச்சு. இப்போ இது LCM எடுங்க. இப்போ இது LCM எடுத்தீங்கன்னா என்ன வருது பாருங்க. 1 minus e power 1 by h divided by 1 plus e power 1 by h. கரெக்ட்டுங்களா? இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு. இப்போ ஹச்சுக்கு வந்து என்ன பண்ணலாம்? உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? சரி, இல்லைன்னா இப்படி இருக்க வேண்டாம். இங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் பாருங்க. இங்கே கம்ப்ளீட் பண்ணிடலாம். எப்படின்னா வந்து கவனிங்கப்பா. இந்த ஹச்சுக்கு 0 போட்டா e பவர் இன்ஃபினிட்டி, e பவர் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி 1 by இன்ஃபினிட்டி 0. அப்போ இது 0 வந்துருது, இதுவும் 0 வந்துருது. ஸோ மைனஸ் 1 by 1 வந்து இது என்ன வர சொல்லுங்க? மைனஸ் 1. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னப்பா வந்திருக்கு? மைனஸ் 1 வந்திருக்கு. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் போகலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்க்கும்போதே புரிஞ்சு போச்சு இல்லையா? மைனஸ் 1 தானே. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டே மைனஸ் 1னா எஃப் ஆஃப் 0 வந்து 0ன்னு இருக்கு இல்லையா? அப்போ லிமிட் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 தானே வருது. அப்போ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிக்கலாமா? டஸ் நாட் எக்ஸிஸ்ட். வேணா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு ரைட் ஹேண்ட் லிமிட் போகலாம். ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன பண்ணும்? h டென்ஸ் டு 0 போட்டு எஃப் ஆஃப் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு என்ன பண்ணும்? பிளஸ் ஹெச்னு போடணும். அப்போ எஃப் ஆஃப் ஹெச்னு போடுவோம். எஃப் ஆஃப் ஹெச் போட்டால் e பவர் 1 by h மைனஸ் 1 டிவைட் பை e பவர் 1 by h பிளஸ் 1 அப்படின்னு நமக்கு வரும். இப்போ இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இங்க e பவர் 1 by h காமன் எடுத்துருங்க. e பவர் 1 by h காமன் எடுத்து கேன்சல் பண்ணீங்கன்னா 1 மைனஸ் 1 by e பவர் 1 by h ன்னு வரும். டிவைட் பை 1 மைனஸ் 1 பிளஸ் 1 by e பவர் 1 by h ன்னு வருது. இப்போ h 0 போட்டால் இது இன்ஃபினிட்டி வந்துருது. 1 by இன்ஃபினிட்டி 0 ஆயிரும். அப்போ இது 0 ஆயிருது. 1 by 1 1ன்னு வருது. அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் பிளஸ் 1 வருது, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மைனஸ் 1 வருது. லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகல, அந்த ஃபங்க்ஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால இங்க டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன சொல்லுங்கப்பா? லிமிட் வந்து இது கண்டினியூட்டி அட் x ஈக்குவல் டு 0ல வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன பாயிண்ட்ல வந்து கண்டினியூட்டி நாட் எக்ஸிஸ்ட்? கண்டினியூட்டி நாட் எக்ஸிஸ்ட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட்டே நாட் எக்ஸிஸ்ட் எந்த பாயிண்ட்லன்னா இன்டிஜர்ஸ்ல. லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் இன்டிஜர் பார்த்தோம். கரெக்டுங்களா? அட் இன்டிஜர்ஸ், அதாவது x பிலாங்ஸ் டு இன்டிஜர் அப்படின்னு பார்த்தோம். அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா அந்த பாயிண்ட்லாம் கண்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது அப்படின்னு நமக்கு புரியுது.